மீனை மூடுறது சிறந்தது, நீ என்ன பார்க்காத நீ என்ன பார்க்காதன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொருத்தவங்க கிட்டே வந்து சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா? அப்படி இருக்கும்போது நம்மளை கவர் பண்ணி இருக்கிறது வந்து சிறந்தது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இஸ்லாம் வந்து நமக்கு சொல்லித்தரக்கூடியதா இருக்கு. புர்கா வந்து நமக்கு ஒரு மத ரீதியான ஒரு கண்ணியத்தையும் ஒரு பாதுகாப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. நான் என் பிள்ளைக்கு 2 வயசுல ஒரு புர்காவை போட்டு ஒரு ஸ்காஃபை போடும்போது, ஏமா இந்த குழந்தைக்கு போய் நீ இதெல்லாம் பண்ற, அப்போ உங்க முஸ்லிம்கள்னால இப்படிதான் நீங்க அந்த குழந்தைங்க மேல திணிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்கள் அதை திணிக்கலை, அவங்களுக்கு அந்த வழிமுறையை சொல்லி கொடுக்குறோம். ஏன் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா, இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை கரண்டாக ரொம்ப நடந்துக்கிட்டே இருக்கு. பெண் பிள்ளைகளை சரியான ஆடை ஒழுக்கம் நம்ம போடலை, சின்ன பிள்ளை தானே சொல்லிட்டு சும்மா ஒரு ஷிமி போட்டு விட்டு நம்ம வெளியே சுத்த விடுறோம், விளையாட விடுறோம். ஆடை ஒழுக்கம்னு சொல்லும்போது சின்ன பிள்ளை தானே சொல்லிட்டு சின்ன ஆடை போட்டு விடாம, இந்த பிள்ளை நாளைக்கு 18 வயசு ஆனாலுமே அது அம்மா அப்பாவுக்கு சின்ன பிள்ளையா தான் தெரியும், ஆனால் மற்றவங்களுக்கு அது பெரிய பிள்ளை தான். அப்போ ஆடை ஒழுக்கம்னு சொல்லும்போது பெத்த அந்த எடுத்து அந்த குழந்தை இருக்கு இல்லையா, சின்ன வயசுலேருந்து பழக்கத்தை போட்டால் நம்ம வந்துட்டு இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அந்த உறவுகள் கூட தெரியாத அளவுக்கு இன்னைக்கு வன்முறைகள் பெருகி போய்கிட்டு இருக்கு. இப்போ நான் என் குழந்தைய பாதுகாத்துக்கணும் அப்படின்னா, என் குழந்தைக்கு நான் ஆரம்பத்துல இருந்தே நல்ல விஷயங்களை நான் போதிச்சுக்கிட்டே இருக்கணும். அது ஒரு தாயா என்னுடைய கடமையா இருக்கு. அதனால நான் அதை என் குழந்தைக்கு திணிக்கிறேன் அப்படின்றது மாதிரி ஆகாது. குழந்தைகள் வந்து படிச்சு முன்னேறி வாழ்க்கையை காப்பாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா? இஸ்லாம் வந்து அதுக்கு அனுமதிக்குதா? பெண்கள் வந்து கல்வி கற்க பள்ளிக்கூடத்துக்கு போறாங்களே, ஸ்கூல் காலேஜ் போறாங்க. இப்போ அந்த இடத்துலயுமே வந்து ஒரு கோயடா தான் இருக்கு. இப்போ எல்லா இடத்துலயுமே வந்து பெண்கள் தனியா ஆண்கள் தனியா அப்படின்ற போது எல்லா இடத்துலயுமே சிறந்த கல்வி கிடையாது, இங்க தான் எங்களுக்கு வந்து சிறப்பான கல்வி இருக்கு அப்படிங்கும்போது அங்க நம்ம தேடி போனோம் அப்படின்னா அங்க கோயட் இருக்கு. இப்போ ஆண்களும் பெண்களும் சேர்ந்து தான் அந்த இடத்துல கல்வி கற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அது காலேஜா இருந்தாலும் சரி, பள்ளிகளா இருந்தாலும் சரி, எங்கேயுமே. இப்போ இந்த இடத்துல இஸ்லாம் நம்மளுக்கு அதை அனுமதிக்குதா? கல்வி கற்கலாமா? அதற்கு இஸ்லாம் நம்மளுக்கு அனுமதி கொடுத்துருக்குதா? கல்வியை பொறுத்த மட்டும் இல்ல, ஆண் பாலருக்கும் பெண் பாலருக்கும் இருவருக்குமே கல்வி கற்கக்கூடிய உரிமை வந்து இருவருக்குமே சமமான ஒன்றா தான் இருக்கு. இஸ்லாம் கல்வி பெண் கல்வியை வந்து எந்த விதத்திலுமே வந்து இஸ்லாம் எதிர்க்கக்கூடியதா கிடையாது. ஏன்னா இறைவன் வந்து முதல்ல வசனம் அருளும் போதே இக்கரா ஓதுவீராக படிப்பீராக அப்படின்ற விஷயத்தை தான் வந்து இறைவன் முதல்ல சொல்லி காட்டுறான். அப்படி இருக்கும்போது அன்றைய காலத்துல சஹாபாக்களும் சஹாபிய பெண்மணிகளுமே வந்து எப்படி இருந்தாங்கன்னா, இப்போ ஐஷார் அலி சொல்லும்போது கூட நம்ம எப்படி சொல்லுவோம்னா, அறிவிச்சுடர் அணை ஐஷார் அலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இன்னும் அவர்கள் வந்து பெண்கள்லேயே அதிகமான ஹதீஸை அறிவிச்சிருக்கக்கூடியவங்களா வந்து இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது ரசுல்லா அப்போ அதுக்கு தடையா இருந்துச்சுன்னா ரசுல்லா அப்பயே தடுத்திருக்கக்கூடிய விஷயத்தை வந்து செஞ்சிருப்பாங்க. அதனால பெண்கள் கல்வி கற்கிறதுக்கு எந்த தடையும் வந்து இல்லை. அதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவர்களுடைய கற்புகளுக்கும் அவர்களுடைய பாதுகாப்பும், சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி, இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கு. அவங்களுடைய ஹிஜாப் வந்து கரெக்டாக இருக்கா, அங்கே அவர்கள் வந்து கண்ணியமான முறையில் நடத்தப்படுறாங்களா அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம பார்த்துக்கணும். அவங்க சேஃப் அண்ட் செக்யூரிட்டி தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து தாராளமாக நம்முடைய பிள்ளைகளை வந்து கல்வி கற்க அனுப்பலாம். இதுக்கு இஸ்லாம் வந்து எந்த விதத்திலுமே வந்து தடையாக கிடையாது. பெண் கல்வியை இஸ்லாம் வந்து வலியுறுத்துது, சரிதான். கல்வி என்பது சில நேரம் ஆண்களோடு சேர்ந்து படிக்கக்கூடிய ஒரு நிலை ஒரு பெண்ணுக்கு ஏற்படும். அப்படி இருக்கும்போது இஸ்லாம் என்ன சொல்லுது, இஸ்லாமுடைய சட்டப்படி ஒரு பெண் எப்படி தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும் அப்படின்னா, இறையச்சத்தோடு இருக்கணும், முதல் கான்செப்ட். ரெண்டாவது என்ன அப்படின்னா, தன்னுடைய ஆடை விஷயத்தில் அவங்க சரியாக இருக்கணும். அந்த இறையச்சம் இருக்கும் போதே அவங்களுக்கு அந்த உள்ள கட்டுப்பாடு ஏற்பட்டுரும். அப்போ இந்த கல்வி கற்பதற்கு ஒரு ஆணோட கலந்து படிக்கிறது ஒரு தடையாக தான் இருக்குமா அப்படின்னா கிடையாது. இப்போ நம்ம ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம் அப்படின்னா கம்பல்சரி அங்கே ஒரு 3 ஆண்களோ 4 ஆண்களோ இருக்க தான் செய்வாங்க. அதனால் என்னுடைய அந்த அறிவுத்திறன் அங்கே குறைபட்டு விடுமானா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நம்ம கடை வீதிகளுக்கு போனாலோ இல்லை நீங்கள் ஒரு பொது இடம்னு போனீங்கனாலே ஆண்கள் இல்லாத ஒரு இடத்த பார்க்க முடியாது. அல்லாவே அப்படி தானே படைச்சிருக்கிறான், உங்களை ஜோடிகளாக படைச்சிருக்கிறேன்னு சொல்கிறான். அப்போ நம்ம எங்கே பொது வெளியில் போனாலும், ஒரு வேலைக்கு போனாலும், ஒரு ஷாப்பிங் போனாலும் அங்கே ஆண்கள் இருப்பாங்க. அப்போ இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த ஒழுக்க முறையை நம்ம பேணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்வு சரியா இருக்கும். அல்லாஹ் திருமறையில் சொல்றான், நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவர்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும். முதல்ல நீங்க எப்படி நடந்துக்கணும்ன்றதை இஸ்லாம் அழகா சொல்லி கொடுக்குது. அடுத்து அல்லாஹ் தஆலா வந்து சொல்றான், பெண்கள் வந்து தன்னுடைய முந்தானைகளை தங்களுடைய மார்பகங்கள் மீது போட்டுக்கொள்ளட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்கள் உடல்களை நீங்க வெளியில தெரியாம மறைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரீசன் அல்லாஹ் சொல்றான். நீங்கள் அறியப்படாமல் தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பதற்கு இது ஏற்றதுன்னு சொல்றான். இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மாற்று மத மக்களுடைய கான்செப்டே என்னவா இருக்குன்னா, நீங்க வந்து புர்கா போட்டு பெண் பிள்ளைகளை வந்து கொடுமைப்படுத்துறீங்க. ஏன் அப்படின்னா, நான் என் பிள்ளைக்கு 2 வயசுல ஒரு புர்காவை போட்டு ஒரு ஸ்காஃபை போடும்போது, ஏமா இந்த குழந்தைக்கு போய் நீ இதெல்லாம் பண்ற, அப்போ உங்க முஸ்லிம்கள்னால இப்படிதான் நீங்க அந்த குழந்தைங்க மேல திணிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க.
நாங்கள் அதை திணிக்கலை, அவங்களுக்கு அந்த வழிமுறையை சொல்லி கொடுக்குறோம். ஏன் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா, இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை கரண்ட்டாக ரொம்ப நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் பெண் பிள்ளைகள் பெரியவங்க அவங்க உடல் கவர்ச்சியாக்கப்படுது, அதனால் அவங்க பாலியல் வன்கொடுமை செய்யப்படுறாங்கன்றது ஒரு புறம் இருந்தாலும், சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தைகளுக்கு உடல் கவர்ச்சிகள் இருக்குமானா இருக்காது. அப்போது ஆண்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, எல்லா ஆண்களும் இல்லை, ஒரு சில ஆண்கள் அவர்கள் போதையின் காரணமாக அது சின்ன குழந்தையா பெரிய குழந்தையா, மகளா அக்காவா அண்ணன் அப்படின்ற ஒரு அந்த உறவுகள் கூட தெரியாத அளவுக்கு இன்னைக்கு வன்முறைகள் பெருகி போய்கிட்டு இருக்கு. இப்போ நான் என் குழந்தைய பாதுகாத்துக்கணும் அப்படின்னா, என் குழந்தைக்கு நான் ஆரம்பத்திலிருந்தே நல்ல விஷயங்களை நான் போதிச்சுக்கிட்டே இருக்கணும். அது ஒரு தாயா என்னுடைய கடமையா இருக்கு. அதனால நான் அதை என் குழந்தைக்கு திணிக்கிறேன் அப்படின்றது மாதிரி ஆகாது. இன்னும் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா, ட்ரெஸ்ஸில் தான் அவங்களுடைய திறமை வெளிப்படும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ இஸ்லாமிய பெண்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா, கல்வியில சிறந்தவங்களா இருக்கிறாங்க, சண்டை பயிற்சியில சிறந்தவங்களா இருக்கிறாங்க, ஒழுக்கத்தை போதிக்கிறதுல சிறந்தவங்களா இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஆடை அணிஞ்சிருக்கிறாங்க. அந்த ஆடை என்பது அவர்களுடைய அறிவிலும் ஒழுக்கத்திலும் தான் இருக்குதே தவிர, முற்போக்குத்தனவாதிகள் சொல்லக்கூடியது ஒடுக்குமுறைன்னு சொல்றாங்க இல்லையா, அவங்க அழகுல கிடையாது. இன்னைக்கு நம்மளே ஒரு பெண்ணை பார்த்தோம் அப்படின்னா தோற்றத்துல வெள்ளையா இருக்கிறாங்களா அவங்க அழகுன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை. அவர்கள் ஒழுக்கமான ஆடை அணிந்து அவர்களுடைய அந்த நடைமுறை, அவர்களுடைய பண்புகள் அழகா இருந்தாலே அந்த பெண் எப்படி பார்க்கப்படுறா, அவங்க அழகானவங்களா தான் பார்க்கப்படுறாங்க. இப்போ நிறங்களை வைத்து நம்ம எதையும் எடை போடுறதில்ல. ஆடைகள் வந்து ஒழுக்கமாக போடும்போது இயற்கையாகவே அவர்கள் மீது ஒரு மரியாதை வந்து என்ன செய்யுது, நமக்கு ஏற்படுது. அப்போ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆடை என்பது நம்ம பாதுகாத்துக்கிறோம். அதாவது தவறான சிந்தனையில் உள்ள மனிதர்களிடமிருந்து நம்ம பாதுகாத்துக்காகத்தான் இந்த ஆடை போடுறோமே தவிர, நம்மளை போட்டு கஷ்டப்படுத்திக்கிறதுக்காகவோ. நீங்கள் புர்கா போடக்கூடிய எந்த பெண்கள் கிட்ட போய் கேட்டாலும் இந்த ஆடை உங்களுக்கு சிரமமாக இருக்கா, உங்களுக்கு காற்றே உள்ளே போக மாட்டேங்குதா, இப்படியெல்லாம் நம்மளை கேட்பாங்க. உங்க எப்படி தான் நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கீங்களோ ஒரு நாள் முழுக்க. ஆனால் அதை அணியக்கூடிய பெண்களுக்கு தான் தெரியும் இது எவ்வளோ பாதுகாப்பான ஆடை, இதை போடுறதுனால நான் எப்படி சுதந்திரமா என்ன நான் ஃபீல் பண்ணிக்கிறேன்றது அதை அணியக்கூடிய பெண்களுக்கு தான் தெரியும். அப்போ அந்த பெண்கள் சொல்லக்கூடிய பதிலும் இதுவாக தான் இருக்கு. அப்போ நம்ம ஒரு பெண் கல்விக்கு, ஒரு பெண் குழந்தை பிறந்துட்டாலே அந்த குழந்தைக்கு சிறு வயதிலிருந்தே ஒழுக்கமான ஆடைகளை நம்ம ஏன் அணிவிக்கிறோம் அப்படின்னா, என் குழந்தைய நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், ஒரு முத்து போல பார்த்துக்கிறேன். என் குழந்தை வந்து மற்றவர்களுடைய கண்ணுக்கு கவர்ச்சி பொருளா தெரியக்கூடாது. அது வந்து எப்படி இருக்கணும், அந்த குழந்தையை பார்க்கும் போதே அன்பும் அரவணைப்பும் தான் மற்றவர்களுக்கு ஏற்படணும்ன்ற கண்ணோட்டத்தில் தான் நம்ம இந்த ஆடை முறைகளை அதிகமாக சொல்றோம். வேற எந்த காரணமும் கிடையாது. இப்போ நீங்கள் ஆடைகள்னு பற்றி சொல்லும் போது, அப்போ பெண்களுக்கு வந்து இந்த புர்கா, அந்த கருப்பு புர்கா போட்டுட்டு தான் எல்லா இடமும் போகணுமா, அந்த புர்கா வந்து அவங்கள அடிமைத்தனப்படுத்துதா அப்படின்னு நம்மள்ட்ட நிறைய பேர் கேட்குறாங்க. அதை பற்றி சொல்லுங்கள். பெண்களுடைய புர்கா என்பது பெண்களுடைய உரிமை பறிக்கிறதா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக வந்து ஒருபோதும் பெண்களுடைய உரிமையை வந்து புர்கா என்பது பறிக்காது. அது நமக்கு கிடைத்த அருட்கொடை, இன்னும் நமக்கு கிடைச்ச ஒரு கண்ணியம். கிட்டத்தட்ட 19ஆவது நூற்றாண்டுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலாடை அணியாமல் இருக்கணும், மேலாடை அணிஞ்சாங்கன்னா அதற்காக வரி வழங்கக்கூடிய நிலைமை இருந்துச்சு. கேரளாவில் நடந்துச்சு இந்த சம்பவம். அப்படி ஒரு கொடுமையான, அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய மார்பகங்களே வெட்டி போட்ட நிலைமை ஏற்பட்டுச்சு. அப்போ ஆடை அணியாம இருக்கணும்ன்ற கட்டளை எப்போ இருந்துச்சு, 19ஆவது நூற்றாண்டுகள்ல இருந்துச்சு. காலப்போக்கில் மாறி மாறி இன்னைக்கு புர்கா அணிகிறத கஷ்டப்படுத்துறாங்க. நீங்க புர்கா அணிகிறதுனால உங்களுக்கு என்ன பயன் இருக்கு, அது வந்து உங்களுக்கு அடிமைத்தனம் தானே செய்யுது, அதன் மூலயமா உங்களுக்கு என்ன கிடைக்குது. உங்களுக்கு ஒரு சில பேர்லாம் கேட்பாங்க, என்ன உங்களுக்கு புர்கா போறதுனால வேக்கலையா, உங்களுக்கு காத்துலாம் வராதெல்லாம் கேட்பாங்க. ஆனா புர்கா என்பது நம்மளை வந்து கட்டுப்படுத்துற விஷயம் கிடையாது, நமக்கு சுதந்திரம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆடை வந்து குறைவா அடைஞ்சாதான் நம்மளுக்கு வந்து சுதந்திரம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அது ஒருபோதுமே கிடையாது. நம்ம முழுமையா மறைத்து கொண்டு நம்ம பல சுதந்திரங்களை வந்து இன்னைக்கு பல பெண்கள் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதனால ஒருபோதும் புர்கா என்பது அடிமைத்தனம் கிடையாது. முன்னாள் இருந்த முதலமைச்சரா இருந்த ஜெயலலிதா அம்மாவா இருக்கட்டும், அவங்களும் சரி, மேற்கு வங்கத்துல இருந்த முன்னாள் முதலமைச்சரா இருந்த மம்தா பானர்ஜியா இருக்கட்டும், அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் கிடையாது. ஆனாலும் கூட அவங்களோட ஆடைகளை பாத்தீங்கன்னா அழகான முறையில நம்ம புர்காவுடைய இதுல தலையில ஹிஜாப் மட்டும்தான் இல்லையே தவிர அந்த தளர்ந்த ஆடைகளை போட்டிருந்தாங்க. அவங்களும் அழகான பெண்களாக அறியப்படக்கூடிய விஷயத்துல அந்த ஆடைகள் வந்து அவங்களுக்கு இருக்கதான் செஞ்சது. நல்லா பாத்தீங்கன்னா முக்காவாசி அவங்க கை உடம்புல எல்லாத்தையும் மறைத்த வண்ணமாக தான் இருந்தாங்க. அதனால அவங்க ஆட்சி ஏதாவது குறைபாடு வந்ததா? அதனால ஆடைக்கும் இந்த படிப்பிற்கோ இல்லை வேலைக்கோ எதுக்கும் இது வந்து ஒரு தடையே கிடையாதுங்கிறது தான் என்னுடைய கருத்தும். சரி, அதாவது இப்போ புர்கா தான் போட்டாகணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. எல்லாரும் வந்து நீங்கள் ஃபுல்லாக புர்காவை என்ன செஞ்சுருங்க, ஃபுல்லாக போட்டுக்கோங்க
அப்போ இந்த ஆடையில இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்றத சொல்லுங்க. ஃபஸ்ட்டு புர்கானா என்னன்னு சொன்னால், இந்த மாதிரி தான் கருப்பு அங்கி தான் போடணும், இப்படி ஃபுல்லாக இப்படி தான் மறைக்கணும் அப்படின்றது கிடையாது. என்னன்னு சொன்னால், நம்ம போடக்கூடிய ஆடைகள்லேயே சுடிதாரே வந்து போடுறோன்னு சொன்னால் நல்ல லூஸாக கை நல்ல ஃபுல் ஹேண்ட் வச்சு இப்படி ஹிஜாப் அணிகிறது, இதுவுமே வந்து ஹிஜாப் தான். இந்த மாதிரி ஆடை அணிந்துட்டும் நம்ம போகலாம். நம்ம என்ன நினச்சிக்கிட்டோன்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு கருப்பு அங்கி தான், இதை போட்டு இப்படி சுற்றிட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி நம்மளே ஒரு ட்ரெஸ் கோடு வச்சுருக்கோம். ஆனால் இந்த மாதிரி இல்லாமல் நம்ம என்ன செய்யலாம், நம்ம போடக்கூடிய ஆடைகளே நல்லா லூஸாக நல்லா நிறைஞ்ச மாதிரி போட்டோன்னு சொன்னால் இதுவுமே ஹிஜாப் தான். இதை அணிஞ்சிட்டோம் நம்ம என்ன செய்யலாம், அதனால இந்த MBBS படிக்கிற பிள்ளைங்க கூட அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு தான் போய் இருக்கணும்னு இல்லை, தளர்வான ஆடைகள் போட்டுட்டு தலையில ஹிஜாப் பண்ணிட்டு மட்டும் கூட இருந்து தாராளமா அப்படி போகலாம். இன்னும் வந்துட்டு வேலைக்கு போகக்கூடிய பெண்களும் என்ன செய்யலாம்னு சொன்னா, அவங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்துட்டு அந்த நேரத்துல கூட அவங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, நம்மளுடைய ஆடைகளை முழுமையா கவர் பண்ணிக்கிட்டு இப்படி இருந்தோம்னு சொன்னா இந்த மாதிரி ஆடைகள்ல நம்ம வந்து தாராளமா வெளியில போகலாம், வேலைக்கு போகலாம், எல்லா விஷயங்களும் நம்ம செய்யலாம். இஸ்லாம் எந்த வகையிலையும் நமக்கு இது தடுக்கலை. முற்போக்க சிந்தனையாளர்களும் இந்த ஃபெமினிசம் பேசக்கூடியவங்களும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி இப்போ நீங்கள் புர்கா அப்படின்ற ஒன்றை போட்டுறீங்க, இந்த பாலியல் பலாத்காரம் அதற்கான சீண்டல்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து தடுத்துட்டிங்களா, நீங்கள் குறைச்சிட்டிங்களா? ஏன்னா நம்முடைய கான்செப்டே வந்து என்ன அப்படின்னா, பிறர் பார்க்காத வண்ணம் மறைக்கப்படணும், பெண் என்பவள் வந்து மறைக்கப்படக்கூடியவளாக வந்து இருக்கணும். அப்போ உங்களால் அதை வந்து தடுக்க முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எப்போ வந்து சட்டம் ஒழுங்கு மேம்படுதோ அதே மாதிரி மனிதன் வந்து தனி மனித ஒழுக்கம் உடையவனா எப்போ ஆகுறானோ அப்போ மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து தடுக்கப்படக்கூடியதாக வந்து இருக்கு. புர்கா வந்து நமக்கு ஒரு மத ரீதியான ஒரு கண்ணியத்தையும் ஒரு பாதுகாப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. பூனையை துரத்துறதை விட மீனை மூடுறது சிறந்தது. நீ என்ன பார்க்காதன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொருத்தவங்க கிட்டே வந்து சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா? அப்படி இருக்கும்போது நம்மளை கவர் பண்ணி இருக்கிறது வந்து சிறந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இஸ்லாம் வந்து நமக்கு சொல்லித்தரக்கூடியதா இருக்கு. அதை நம்ம மனதில் பதிந்தவர்களாக தான் நம்ம வந்து இந்த புர்காவை அணியக்கூடியவர்களாக வந்து இருக்கலாம். இது வந்து மத ரீதியாக நமக்கு வந்து கண்ணியத்தையும் கௌரவத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் வந்து இருக்கு. சின்ன பசங்களுக்கு வந்துட்டு இப்போ ஸ்கூல் அனுப்பிச்சு விடும்போது பார்த்தீங்கன்னா சில ஸ்கூலில் யூனிஃபார்ம் சொல்லிட்டு கொடுப்பாங்க. இப்போ பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய யூனிஃபார்ம் என்னன்னு பார்த்தா இத்தினோண்டு ஒரு மினி ஸ்கர்ட்டும் ஒரு ஷர்ட்டு தான் கொடுப்பாங்க. இப்போ வந்துட்டு சாக்ஸ் கூட வந்துட்டு அது நீ வரைக்கும் போடக்கூடாது, ஆங்கிள் வரைக்கும் தான் இருக்கணும். அப்போ பிள்ளை வளரும் போதே வந்துட்டு தன்னுடைய ஆடை ஒழுக்கங்களை வந்துட்டு அதுக்கு எப்படி ஆகுதுன்னா நம்ம இப்படி தான் போடணும், அது சென்ஸ் எப்படி சொல்லுது, நாங்கள் அரை குறையாக தான் போடணும், யூனிஃபார்ம்னு சொல்லும்போது இப்படி போடுறோம். வீட்டுக்கு வந்தோடனே அந்த சின்ன பிள்ளைக்கு நம்ம போடக்கூடிய ட்ரெஸ் என்னன்னு பார்த்தா ஒரு சின்ன ஃப்ராக்கோ ஒரு ஷார்ட்ஸோ போடுறோம். அப்போ அந்த குழந்தை சின்ன குழந்தையிலிருந்து 7 வயசு ஆகும்போது அது 7 வயசுலுமே அதே தான் போடுது. பேரண்ட்ஸ் தான் அதுக்கு வந்துட்டு வாங்கி கொடுக்குறாங்க, நீ இது போட்டுக்கோ உனக்கு ஈஸியாக இருக்கோ நல்லா காற்று வரும்னு சொல்லிட்டு ஷார்ட் ட்ரெஸ்ஸஸ் போடுறாங்க, மினி ஸ்கர்ட்ஸு லெகிங்ஸு டிஷர்ட்ஸ் இந்த மாதிரி போட்டு பழக்கப்படுத்துறாங்க. அப்போ இப்போ க்ராப் டாப் சொல்லிட்டு பெண்கள் போட்டுட்டு காலேஜ்க்கு போகிறாங்க இல்லையா? அல்லாஹ் ஏன் குர்ஆன்ல வந்துட்டு முக்காடுகளை மார்பின் மேல் தொங்க விடுங்கள் சொல்லி ஏன் சொல்கிறான்? சின்ன வயசுலேருந்து ஆடை ஒழுக்கம் ரொம்ப முக்கியமானது. பெண்கள் வந்துட்டு சின்ன வயசுல ஸ்கார்ஃப் போட்டு போகிறாங்க, புர்கா போட்டு போகிறாங்கன்னா ஆடை ஒழுக்கம் மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. மார்பின் மேல் எப்போ அவங்க துண்டு போட்டுக்குவாங்கன்னா அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து கற்றுக் கொடுக்கும்போது தான் போட்டுக்குவாங்க. அப்படி போடும்போது நல்லது தான் இருக்கும் அவங்களுக்கு. இதே தான் ஒரு துண்டு போடாமல் ஒரு ஆண் வந்துட்டு ஒரு பெண்ணுக்கு, அதாவது ஒரு ஆடை முறை சரியில்லை, ஒரு கவர்ச்சியான ஒரு ஆடை போட்டு இருக்கிறாங்க, பாடி எக்ஸ்போஸ் பண்ணி போட்டு இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆண் ஒரு பெண்ணை முதல்ல எங்கே பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அந்த மார்பக பிளேஸ் தான் இருக்கும். சரி, அப்போ அந்த பிளேஸை பார்க்குறாங்க அப்படி, அதனால தான் அல்லாஹ் சொல்கிறேன் நீங்கள் உங்களுடைய முக்காடுகளையும் உங்களுடைய நெஞ்சின் மேலே போட்டுக்குங்க. அதனால தான் சின்ன பிள்ளையிலிருந்து நம்ம பசங்களுக்கு வளர்க்கும் போதே அந்த ஆடை ஒழுக்கத்தை சொல்லி வளர்க்கணும். இன்னும் வந்துட்டு ஆண்கள் அந்த கவர்ச்சியான பெண்களை பார்க்கும்போது இன்னைக்கு ஃபர்டிலிட்டி சென்டர் அதிகமாக இருக்கு இல்லையா? ஏன் இருக்குது அப்படின்னு கேட்டால் அந்த ஆண் அந்த பெண்ணுடைய அந்த உடலை பார்த்து பார்த்து அவங்களுக்கு வந்துட்டு ஈர்க்கப்படுது. அந்த பெண்ணுடைய உடலை பார்க்கும்போது அவங்களுக்கு கவர்ச்சியாக தெரியுது, அவங்க கண்ட்ரோல் பண்ணி பண்ணி அவங்களுடைய செல்ஸ் எல்லாமே டெட் ஆயிடுது. சரியா? அதனால ஃபர்டிலிட்டி சென்டர் போறாங்க. இஸ்லாமிய மார்க்கம் ஒரு விஷயம் சொல்லிச்சு அப்படின்னா அது உண்மையாவே தான் இருக்கும். அந்த கவர்ச்சின்னு சொல்லும்போது சின்ன பிள்ளையிலிருந்து அந்த பிள்ளை படிப்பு முடிக்கிற வரைக்குமே அந்த ஆடை ஒழுக்கம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அந்த கவர்ச்சினால தான் இன்னைக்கு அதிகமான அந்த ஹாரஸ்மெண்ட் நடக்குது. ஏன் நடக்குதுன்னா பெண் பிள்ளைகளே சரியான ஆடை ஒழுக்கம் நம்ம போடலை, சின்ன பிள்ளை தானே சொல்லிட்டு சும்மா ஒரு ஷிமி போட்டு விட்டு நம்ம வெளியே சுத்த விடுறோம், விளையாட விடுறோம். அப்போ ஆண்கள் பெரிய பெண்களை பார்த்து காலேஜ் போற பெண்களை பார்த்து ஆடை ஒழுக்கம் சரியில்லாம பார்த்து பார்த்து அவன் சின்ன பிள்ளை போட்டு பிடிக்கிறான். அப்போ இது எங்கிருந்து வருது? அந்த ரூட் எங்கிருந்து வருதுன்னா பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் வருது. அப்போ அந்த ஆடை ஒழுக்கம்னு சொல்லும்போது சின்ன பிள்ளை தானே சொல்லிட்டு சின்ன ஆடை போட்டு விடாம
இந்த பிள்ளை நாளைக்கு 18 வயசு ஆனாலுமே அது அம்மா அப்பாவுக்கு சின்ன பிள்ளையா தான் தெரியும். ஆனா மற்றவங்களுக்கு அது பெரிய பிள்ளை தான். அப்போ ஆடை ஒழுக்கம் என்று சொல்லும் போது பெத்த அந்த எடுத்து அந்த குழந்தை இருக்கு இல்லையா, சின்ன வயசுலேருந்து பழக்கத்தை போட்டா நம்ம வந்துட்டு இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். கல்விக்கு போனாலுமே அவங்க சுதந்திரமா போய் அந்த கல்வியை அவங்க படிக்கலாம். எஜிப்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏர் ஹாஸ்ட் எல்லாமே வந்து ஹிஜாப் போட்டு தான் இருப்பாங்க. எமிரேட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஹிஜாப் போட்டவங்க தான் இருக்கிறாங்க. எத்தனையோ பெண்கள் வந்துட்டு ஹிஜாப் போட்டு கலெக்டர், டாக்டர் எல்லாமே ஆயிருக்கிறாங்க. ஹிஜாப் எல்லாமே இல்லை. ஹிஜாப் போட்டு பெண்களுக்கு அடிமைத்தனம் பண்ணுது, கல்வி கட்டுறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னா அவங்க எல்லாம் எப்படி முன்னேறி வந்தாங்க? இன்னைக்கு அங்க இருக்கிற போலீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்கள் ஹிஜாப் போட்டு தான் வந்துட்டு அவங்க ஒரு போலீஸ்காரங்களா இருக்கிறாங்க இல்லையா? அப்போ ஹிஜாப் வந்துட்டு சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம போட்டு நம்ம அவங்களுக்கு வளர்க்கும் போது அவங்களுக்கு பெரிய பிள்ளை ஆகும்போது அவங்களுக்குமே சேஃப்டி, பார்க்கக்கூடிய ஆண்களுக்குமே அது வந்துட்டு ஒரு கவர்ச்சியா இருக்காது. அதே மாதிரி இந்த 33வது சூராவுடைய 59வது வசனமான நபியே உங்களுடைய மனைவிமார்களுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் ஏனே நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் தலை முக்காடுகளை தொங்க விடுமாறு கட்டளை கூறுவீராக அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வசனம், அதனால அவங்க கண்ணியமானவர்கள் என்று அறியப்படுவதற்கும் தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பதற்கும் ஏற்ற வழின்னு சொன்ன அந்த வசனம் இறங்கிய போது அன்சாரி பெண்மணிகள் மதீனால தானே ரசூல்லா இருந்தாங்க. இந்த சட்டங்கள் இறங்கும் பொழுது அன்சாரி பெண்மணிகள் அனைவருமே தங்களுடைய தலையின் மீது காகங்கள் அமர்ந்திருப்பதை போல ஆடைகளை சரி செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் வருது. அபுதாவுத்ல 3578வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஆடைகள்னால இந்த குற்றங்கள் வந்து முழுமையாக ஒழிக்கப்படுமா? நீங்கள் ஹிஜாப்னு சொல்கிறீங்க, ஹிஜாபை போட்டால் முழுசாக குற்றங்கள் குறைக்கப்படுமானா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் குறைக்கப்படும். நம்ம ஹிஜாப் அணியும் போது குற்றங்கள் என்ன செய்யப்படும் அப்படின்னா ஒழிக்கப்படாது, குறைக்கப்படும் அப்படின்றத நம்ம ப்ராக்டிக்கலாகவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இஸ்லாமியர்களுக்கும் பாலியல் சீண்டல்கள் இருந்தால் கூட மற்ற மக்களை ஒப்பிடும்போது குறைவானதாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் அணியக்கூடிய ஆடை. அப்போது இந்த ஆடை தானே அப்படின்னு அதை நம்ம நினைக்காம அது நமக்கான ஒரு பாதுகாப்பு கேடயம் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அதை விரும்பி நம்ம அணியக்கூடியவர்களாக இருப்போம். இன்னைக்கு மாற்று மதத்தில் கூட ஒழுக்கமான ஆடை அணியக்கூடிய பெண்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. என்ன அவங்க நிறைய படிச்சிருந்தாலும் அவர்கள் போதிக்கக்கூடிய இடத்துல இருந்தால் கூட அவர்களுடைய ஆடை என்பது அவர்களுக்கு கண்ணியத்தை தான் கொடுத்துருக்கு. அதுதான் முன்னாடியே சகோதரிகள் நிறைய உதாரணங்களை சொன்னாங்க. அப்போ குற்றங்கள் ஒழிக்கப்படாட்டாலும் குறைக்கப்படும் அப்படின்றது தான் இந்த ஹிஜாபிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.